ஒன் பேசியிருக்கிறான். அப்போ மோசே ஆண்டவருடைய தத்ரூபமான பிரத்யட்சமான இந்த தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனத்தை பார்த்தார். வேதத்துல நிறைய பேர் ஆண்டவருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை பார்த்தவங்க. மகதலேனா மரியாள் நல்ல ஜெபிக்கிறவள். உயிரோடு கூட எழுந்து இயேசு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று வேதத்தில் முதல் தரிசனம். ஜெபிக்கிற இருதயம் உள்ள அவ ஆண்டவரை பிரத்யட்சமா பாக்குறான். பிரத்யட்சமா பாக்குற எம்மாவு ஊர்வழியை நடந்து போன சிஷ்யர் அவங்க இயேசுதான் உலக ரட்சகர், அவர் தன்னுடைய மரணத்தினாலே நமக்கு ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த வசன வெளிப்பாடு அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா இயேசு அவங்க கண்ணு பார்க்க அவங்க கூட நடந்து போய் அவங்க கூட பேசுகிறார். அப்பம் பிட்கையில் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு தன்னோடு இருக்கிறவர் இயேசு என்பது அவர்கள் அறிந்து கொண்டார். அப்போ இயேசுவினுடைய தரிசனத்தை அவங்க பார்த்தாங்க. சிம்சோனுடைய தாய் மனோவாவின் மனைவி, அந்த அம்மா தனக்கு முன்பதாக வந்து நிற்கிற கர்த்தருடைய தூதனானவரை தரிசனத்துல பாக்குற. வேதத்துல இப்படி நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை பிரத்யட்சமா பார்த்திருக்க, ஆண்டவரை ரொம்ப தத்ரூபமா பார்த்திருக்க, ரொம்ப வெளிப்படையா ஆண்டவரை பார்த்திருக்க. சோ ஆண்டவருடைய தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம 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 ஜெபிக்கிறவர்களா மாறணும். பாருங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி, சில வருஷம்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணல. அப்போ நான் ஒரு சர்ச் போய்கிட்டு இருக்கிறேன். அந்த சர்ச்சில் எங்க கூட ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரி. அவங்க ஒரு முறை அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த டைம்ல எனக்கு அக்கா இருந்தாங்க. என் அக்காவுக்கு திருமணம் ஆகல. அப்ப அந்த சகோதரி வந்து என் அக்காட்ட பேசினாங்க, சிஸ்டர் எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போறாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, இன்னைக்கு நைட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எங்க அக்காவுக்கு பயங்கர சந்தோஷம். வரேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த கொண்டு போய் நைட் அக்காவை அவங்க வீட்டுல விட்டேன். அப்போ அன்னைக்கு ராத்திரி அவங்க ஒரு 11-11:30 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஜெபிக்க ஆரம்பிச்சவங்க ஒரு 1-1:30 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஜெபிக்கிற அந்த சகோதரி அவங்களுக்கு ரொம்ப நாளா என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அது ரொம்ப நாள் ஆசை. அன்னைக்கு ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது பாருங்க, ஆண்டவருடைய முகம் உங்க கண்ணு முன்னாடி தரிசனமா வந்து நிற்குது. ஆண்டவருடைய முகத்தை பாக்குறேன். அந்த முகத்துல இருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற, அதாவது மனிதர்களுடைய அன்புக்காக ஏங்கி எதிர்பார்த்து அது கிடைக்க பெறாததினாலே அழுது கொண்டிருக்கிற ஒரு அனாதைய போல ஆண்டவர் தன்னுடைய முக தரிசனத்தை காட்சிய அந்த சகோதரிக்கு ஆண்டவர் காட்சன். அவங்க வந்து சபையில அதை ஷேர் பண்ண பொழுது சர்ச் மக்கள் எல்லாரோட அழுதாங்க. ஏன் ஆண்டவரே, நான் இருக்கிறப்ப அவங்கள நேசிக்கிறதற்கு, நான் இருக்கிற ஆண்டவர் உங்களை அன்பு கூறுவதற்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுதாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஜெபம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்க உதவி செய்யுது. நேற்று ஒரு பாஸ்டர்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் காலையில 2 மணி 2:30 மணி 12:30 மணி 1 மணி 1:30 மணி எப்ப இந்த மிட் நைட்டுக்கு பிறகு முழிப்பு வருதோ அப்பெல்லாம் எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அவர் சொல்ற, எனக்கு எப்போ முழிப்பு வருதோ டெய்லி ஆண்டவர் வந்து 1 மணி 1:30 மணி 2 மணி 2:30 மணி ஏதோ ஒரு டைமுக்கு முழிக்க வச்சாரா. டெய்லி ஆண்டவர் எழுப்பி விட்டுறாரு. எவ்வளவு லேட்டா படுத்தாலும் அந்த டைம் எழுப்பிடுறேன். எழுந்து நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ ஜெபம் பண்றேன். வசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசனை, எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். நான் சொன்னேன், இந்த கான்செப்ட்ல நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, இட்ஸ் குட். ஏதோ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரணும், என் காலம் முடியிருக்கும், நான் இந்த நன்மையை பார்த்தணும், அந்த நன்மையை பார்த்தணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்காம ஆண்டவரை பார்க்கணும்னு நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, இது கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றது. கண்டிப்பா உங்க ஜெப அறைக்குள்ள ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டா, நம்ம நம்ம ஆண்டவர் நம்ம கூட
முகமுகமாய் நம்ம கூட பேச விரும்புகிறார். முகமுகமாய் ஆண்டவர் அந்த பிரத்யட்சமான தரிசனத்தை நமக்கு ஆண்டவர் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணாதான் ஆண்டவருடைய பிரத்யட்சமான அந்த தரிசனத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியும். ஜெபம்தான் தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனங்களை நமக்கு கொண்டு வருகிறது. சோ ஆண்டவரை பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு நாள் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல தொடர்ச்சியா பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஜெபிக்க 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 ஒரு நாள் ஆண்டவர் கண்டிப்பா உங்களை அவருடைய பரிசுத்த சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது உங்களுக்கு அவர் தம்மை ஒரு நண்பனை போல முகமுகமாய் அவரை பார்க்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவார். பாருங்க, நான் என்னுடைய ஊழியத்தை நான் துவக்குவதற்கு முன்பதாக ஒரு ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். நான் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக போயிருந்தேன். ஸோ அந்த மீட்டிங் நல்ல ஒரு அனாயிண்டிங் மீட்டிங்கு. அந்த மீட்டிங் முடிக்கிற நேரத்துல இந்த பாஸ்டர்களை ஜெபத்துக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, உங்கள ஒரு சிலருக்கு மட்டும் இயேசு தம்மை குறித்த தரிசனத்தை காட்சியை காட்டுறார். உங்களை ஒரு சிலருக்கு மட்டும் இயேசு தம்மை தரிசனத்துல காண்பிக்கிறார். அவங்களை எல்லாம் இன்னைக்கு ஆண்டு பிரிச்சதுக்கு விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா விரல் விட்டு என்ற மாதிரி ஒரு 12 பேருக்கு இயேசு தம்மை தரிசனத்துல வெளிப்படுத்தினார். இப்ப நானும் அந்த தரிசனத்தை பார்த்தேன். என்கிட்ட சாட்சி கேட்டபோது நானும் சொன்னேன். அந்த நாள் தான் பாருங்க என்னுடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டான நாளா இருந்துச்சு. எப்ப நான் இயேசுவ தரிசனத்துல பார்த்தனோ அன்னையில இருந்து கர்த்தரின் அடுத்த படிக்கட்டுல ஏற்றி விட ஆரம்பித்தார். அடுத்த படிக்கட்டுல நான் ஏற ஆரம்பிச்சேன். சோ ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஆண்டவரை பார்க்க முடியும். சோ நீங்க ஆண்டவரை கேட்கணுமா, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆண்டவரை பார்க்கணுமா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிச்சாதான் ஆண்டவரை பார்க்க முடியும். ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். வேற அதுக்கு ஜெபம் இதுக்கு ஜெபம் ஆண்டவருடைய சமத்தை போய் நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவர், நான் உங்களை பார்க்க ஆசையா இருக்கு. சகையு பாருங்க, இயேசுவை பார்க்க ஆசையா இருக்கு இல்லைங்களா? சிமியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் இயேசு ஆகிய குழந்தைய பார்க்க ஆசையா இருக்கு. சோ இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை. நம்பர் 10. அடுத்த நம்பர் 11 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம், 10வது அதிகாரத்தினுடைய 47 மற்றும் 48வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு 10வது அதிகாரம் 47 மற்றும் 48. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அதாவது அந்த குருடன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். 49வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். சோ இங்க ஒரு குருடன், இந்த குருடன் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்கிற சத்தத்தை காதுல கேட்கிறான். நான் இப்படி யோசிக்கிறேன், எப்ப இயேசு வருவார் என்று வெகு காலமாய் அவன் வெகு காலமாய் காத்து இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சத்தம் போடுறான். இப்ப இயேசு எங்க நிக்கிறான்னு தெரியல, இவன் எங்க இருந்து பிச்சை எடுக்கிறான்னு தெரியல. ஆனா இயேசு வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே
அவன் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் அதற்ற பேசாதா, பிச்சைக்காரன், வாய் மூடுறான். இயேசு வந்துட்டு இருக்கிறாரு, சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். ஆனா அவன் முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான் அப்படின்னு இருக்கு. அப்ப 49வது வசனம் சொல்றது, இயேசு நின்று, போயிட்டு இருந்தவரு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்படின்னா அவனை பாக்குறாரு, இயேசு அவனை பாக்குறாரு. யார் நம்மளை கூப்பிடுறது? எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தர் வித்தியாசமா நம்மளை கூப்பிடுறாரு. யார் நம்மளை கூப்பிடுறது? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்ப என்னுடைய 11வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் ஜெபம் தேவனை நம் பட்சமாய் திருப்புகிறது. ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? தேவன் பேசுகிறத கேட்க வைக்கிறது ஜெபம்தான். தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனத்தை நம்மை பார்க்க பண்ணுகிறது ஜெபம்தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறாரா? தேவன் என்னுடைய கூட இருக்கிறார் என்று 2 நிலைப்பாடுகளிலே நாம் சொல்ல முடியும். ஒண்ணு, விசுவாசத்துல அவன் அவர் என் கூட தான் இருக்கிறார், இம்மானுவேல் அப்படிங்கிறது அவருடைய நாமம், அதனால அவர் என் கூட தான் இருக்கிறார். எத்தனை பேரு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு நீங்க சர்ச்சில் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அத்தனை பேர் கை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் பை ஃபெய்த், விசுவாசத்தின் அடிப்படையில. ஆனா விசுவாசத்தின் அடிப்படையில மட்டும் நம்ம ஆண்டவர் அனுபவிக்க கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத, அவர் நம்ம பட்சத்துல இருக்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். We have to experience our God with us. நம்மோடு கூட அவர் இருக்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சோ ஆண்டவர் நம் பட்சமா திரும்பணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஜெபம்னாதான் ஆண்டவர் நம் பட்சமா திரும்புவார். ஜெபம் தேவனை நம் பட்சமாய் திருப்புகிறது. அவன் எங்கேயோ உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே போயிட்டு இருந்த ஒரு நின்னு அவன் பக்கமா திரும்புறார், அவரை அழைச்சிட்டு வர சொல்லு. அப்போ நீங்க ஜெபிச்சீங்கன்னா தேவன் உங்க பட்சத்துல நிற்பார், உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா நிற்பார். உங்களுக்கு உங்க கூட உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அத்தனை வல்லமைகளுக்கு எதிராடையாக வழக்காடுவதற்காக ஆண்டவர் நிற்பார், உங்க பட்சத்துல நிற்பார். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். சங்கீதம் 18வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆபத்து காலத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார், கர்த்தரு எனக்கு ஆதரவாய் இருந்தா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆபத்து காலம்னு ஒண்ணு வரும் பொழுது நமக்கு எதிரடையாக பல பேர் வருவாங்க. அப்படியா நமக்கு விரோதமாக பல பேர் வரும் பொழுது வசனம் சொல்லுது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், எனக்கு ஆதரவு. அதுதான் பாருங்க, கர்த்தர் நம் பட்சமாய் திரும்புவது. நீங்க நம்மளை தனியா விட்டுட்டு அனாதைய போல விட்டுட்டு போகிறவர் அல்ல, உங்க பட்சமாய் திரும்பி உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா நிற்கிறான். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், தேற்றரவாளன் இயேசு பேசுறார் இல்லைங்களா? அந்த அபிஷேகம், தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்புகள், தேற்றரவாளன்ற வேர்டை நீங்க ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்புகள் போய் சில வேர்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு 7 அல்லது 8 வேறு வேறு விதமான அர்த்தங்களை, வார்த்தைகளை நீங்க ஆங்கில வேதாகமத்துல தேடி பிடிக்க முடியும். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேற்றரவாளன் என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லப்பட்ட, ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொன்னா கூடவே நிற்கிறவர், உடன் இருப்பவர், அவருக்கு பேர் ஸ்டாண்ட் பை. அப்போ ஆண்டவர் நமக்கு ஸ்டாண்ட் பை. யாருக்கு ஆண்டவர் ஸ்டாண்ட் பை? யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்டாண்ட் பை, கூட இருக்கு, உடன் இருக்கிற ஜெகோவா ஷம்மா, இம்மானுவேல், கூடவே இருக்கிற. அப்ப நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறிட்டா தேவன் நம்ம கூட இருப்பார், ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருப்பார், ஆண்டவர் நமக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பார்.
நமக்கு விரோதமா 1000 பேர் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். பாருங்க, ஒரு 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 ஸ்திரீய விபச்சாரத்துல கையுமையுமா பிடிக்கிறாங்க. பிடிச்சு கொண்டு வந்து இயேசுக்கு முன்னாடி நிறுத்தி, மோசே தன் நியாயப்பிரமாணத்துல இப்படிப்பட்டவர்களை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்றார், நீர் என்ன சொல்லுகிறீர்? எல்லாம் கல்ல கையில வச்சுட்டு நிக்கிறான். நீங்க சொல்லுங்க,